குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 22ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்த தினம். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 1 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அனைவரிடத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. முடிந்தவர்கள் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வருவது மிகவும் சிறப்பு. 22/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 22/4/2024 இன்று திங்கட்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லலாம். உற்றார் உறவினர்கள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட காலமாக திருமணம் வரன் அமையலாம், கண்டிப்பாக திருமணம் வரன் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாட்டில் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அதே போல் நீங்கள் பயணங்கள் வெளிநாடு வெளியூர் சென்றீங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பயணம் உங்களுக்கு வெற்றி பயணமாக அமையும். தடைப்பட்டு இருந்த சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. அலுவலகத்தில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு அந்தஸ்து கிடைக்கும். மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்து திட்டமிட்டு தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி நிறைவேறும். மனதில் ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். வியாபாரம் செய்பவர்களுக்கு 1/2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உங்கள் திறமைகளை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீங்க. சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றி வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த அந்த பிரச்சனைகள் அமையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேயுமே நிதானமாக இருக்கணும். யார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்க. எந்த ஒரு பொல்லாப்பும் வைத்து கொள்ள வேண்டாம். அடுத்தவங்களை பற்றி தயவுசெய்து விமர்சனம் பண்ணாதீங்க. எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதமானாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக மாறும். வெளிநாடு பயணம் உங்களுக்கு வெற்றிகளை தரும். உங்கள் மீதான நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வளரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1/2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள்.
வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்கிறது. மனதளவில் நீண்ட நாளாக ஒரு குழப்பங்கள் தெளிவில்லாமல் இருந்தீங்கன்னா அந்த எல்லாமே நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தாய் தந்தை வழி உறவுகள் உங்களை ஆதரிப்பாங்க. அவருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். புதிய முதலீடுகள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த முதலீடுகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு. உத்தியோகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல லக்கி நாள்னே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தனவரவுகள் அதிகமாகும். இதனால் சேமிப்புகள் உயரும். உழைப்புக்கேற்ற வருமானத்தை விட 2 மடங்கான வருமானங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக அமையும். நீண்ட காலமாக திருமணம் அமையலைன்னா திருமணம் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் உடலில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல் தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பேசாதீங்க. வியாபார தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு புதிய புதிய நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு காதுக்கு வரும். அதை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு தேவை. எதுலேயுமே சிந்தித்து செயல்படணும். ஒரு புதிய முடிவை எடுக்கும் பொழுது அனைவரிடம் கலந்து ஆலோசிப்பது மிகவும் சிறப்பு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். போட்டியாளர்கள் குறைவார்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு ப்ரொமோஷன், சம்பள உயர்வு எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள், சொத்துக்கள் வாங்குவதுண்டான தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் செய்தீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றி அடையும். தந்தை வழி உறவினர்களால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும். ஏதாவது ஒரு வழியில் ஒரு சில கடன்களை அடைப்பீர்கள். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். வெளிநாடு வெளியூரில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வரும் தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பெற்ற பிள்ளைகள் மூலம் வரும் தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நீங்கள் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானத்துடன் இருந்துங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். ஒரு இன்பம் நிறைந்த ஒரு மனமகிழ்ச்சி நிறைந்த நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நண்பர்கள் புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. வெளி வட்டாரங்களில் இருப்பவருக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சில முடிவுகள் எடுப்பீங்க. அந்த முடிவு கரெக்டாக அமையும். வியாபாரத்தில் லாபங்கள் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை, குலதெய்வ பிரார்த்தனைகள், கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெருமை நிறைந்த ஒரு வெற்றிகளை பறித்து தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தரும். மனதில் நீண்ட நாளாக ஒரு கவலைகள் உறுத்திக்கிட்டே இருந்தால் அந்த கவலைகள் போகுங்க. அதே சமயத்தில் இன்றைய நாள் வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிட்டே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக திருமணம் வரன் அமையல, கண்டிப்பாக திருமணம் வரன் அமையும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். தியானம் பண்ணுவது மிகவும் சிறப்பு. அடுத்தவரோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்குங்க. எதுக்குமே முன்கோபம் படக்கூடாது. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் தயவுசெய்து பொறுமையாக இருங்க. விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. அது அனைத்து பற்றிய விமர்சனங்கள் தயவுசெய்து பேசாதீங்க. வண்டி வாகனங்கள் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருக்கலாம். அதே போல் இன்றைக்கி சொத்து சுகங்கள் வாங்குவது குறித்த யோசனையும், பூர்வீக சொத்துக்கள் இருந்த அந்த பிரச்சனையும், ஏதாவது கோர்ட் கேஸ் இருந்துன்னா அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு உருவாவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. யாருக்கிட்டையுமே
சண்டை போடாமல் பொறுமையாக நிதானமாக தியானத்தில் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளைக்கு உங்களுக்கு சந்திராசிரம தினங்கிறதுனால நீங்கள் பொறுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். ஒரு சொல்ல பேசுகிறதுக்கு முன்னாடி, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது. கடன் வாங்கி தராதிங்க, கடன் கையெழுத்து போடாதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது பொறுமையாக இருக்கணும். வீடுகள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் நிதானமாக பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளரிடம் பணிவாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பிள்ளைகளை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள், அருகில் உள்ளவர்கள் பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா, பகவானை மனதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக அமையும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாள் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாள். நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய சுய பரிசோதனை, உங்களை பற்றி சுய பரிசோதனை நீங்களே செய்துக்குவீங்க. நம்மளுடைய பலம் இதுதான், பலகீனம் இதுதான் என்பதை இன்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாளாக மனதில் ஏதாவது குழப்பங்கள், தெளிவில்லாத பிரச்சனைகள், கவலைகள், மனக்கவலைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் நீண்ட நாளாக குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்பாடு அடையும். குழந்தைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை காண்பீர்கள். அதே போல் நீண்ட நாளாக திருமணம் வரன் அமையலாம், கண்டிப்பாக திருமணம் வரன் அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அந்யோன்யமாக இருப்பீங்க. மனதை விட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளி வட்டாரங்களில் சமூக சேவை செய்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்புகள், மரியாதைகள், பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள். பயன்படுத்திக்கங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு அகலும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பிறகு புதிய புதிய முதலீடுகள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க. அதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேரில் நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறப்பான முறையில் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இந்த நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு மிக நல்ல நாளாக, ஒரு இனிய நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களெலாம் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.